இது கட்சி சார்பாக நடத்துறது. அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற கட்சிக்காரங்களை வச்சு ஸ்டூடெண்ட்ஸை வச்சு வர வச்சு ஏதாவது மண்டபம் புக் பண்ணி நீங்கள் பண்ணியிருக்கலாம். என் குழந்தை யூனிஃபார்ம் போட்டுட்டு ஜெயிக்க விக்ட்ரிசம், என் குழந்தை அச்சீவர். ஆனால் இந்த மெடல் வாங்குறதுக்கான அச்சீவர் என் குழந்தை கிடையாது. டிவிக்கேன்னு மெடலை போட்டு திணிக்கிறீங்க. இது யாரை கேட்டு நீங்கள் திணிச்சிங்க? கீ செயின் ஒன்று கொடுக்குறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கையில் டிவிக்கேன்னு திணிக்கிறீங்களா? நான் கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, இதை ஸ்கூல்லேயே நீங்கள் விதை போடுறீங்களா? ஏற்கனவே அறிவிழந்து போன இங்கே அரசாங்கமாக இருக்குன்றதுனால இந்த ஒரு கோபம். என் குழந்தையோட லைஃப்பை நான் பார்க்கல. ஏன்னா 100 குழந்தையோட லைஃபுக்காக தாங்க வந்து குழந்தை வந்து +2 படிக்கிறான். டி நகர் கர்நாடகா சங்கா பள்ளியில் படிக்கிறான். கடந்த ஜூன் 13ஆம் தேதி எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஒரு செக்குலர் எக்ஸாமினேஷன் தான் தகவல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரி கண்டென்ட்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போது என்னென்னா சாம்பிள் கொஷின் பேப்பரை வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு அந்நிய டேட்டுக்கு நான் தான் ஸ்கூல் கொண்டு போய் விட்டேன் குழந்தைய. அதுக்கப்புறம் அந்த குழந்தை எங்கே எக்ஸாமினேஷன்னா ஸ்கூல் வாசலில் தான் நான் இறக்கி விட்டதுனால அங்கேருந்து திரும்பவும் வந்து பிக் பண்ணலான்னு சொல்லிட்டு எத்தனை மணின்னு கூட எனக்கு தெரியாது. நான் போய் பிக் பண்ண போகிறேன். இங்கே இல்லை எக்ஸாமினேஷன், பச்சைபாஸ் காலேஜில் எக்ஸாமினேஷன் சொல்லி தகவல் கொடுத்தாங்க. என்னடா பச்சைபாஸ் காலேஜில் எக்ஸாமினேஷன், நான் உங்கள் ஸ்கூலில் நாடி தானே நான் இறக்கி விட்டேன். அதுக்காக ரெஸ்பான்சிபிளாக ஒரு டீச்சரை கேட்டேன். இல்லை சார் எங்களுக்கு இது தெரியாதுன்னு சொல்லி அந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பரை கொண்டு போய் காமிச்சேன். அந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பரில் எங்கே டவுட் வந்து நான் கேட்டேன் அப்படின்னா, இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பரில் மேலே அந்த ரவுண்டு டேபிளில் டிவிக்கேன்னு மென்ஷன் ஆகிருக்கு. இந்த டவுட் வரும்போது ஸ்கூல் டீச்சர்ஸ் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. திரும்பவும் 2வது வாட்டி வரும்போது ஸ்கூல் வாசலில் 2 ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்டேன். இங்கே இருந்தால் நாங்கள் போகணுன்னு சொன்னோடனே திருப்பி உள்ளே போய் கேட்டேன். HM நம்பர் கொடுத்தாங்க. HM நம்பர்கிட்ட பேசிங்க. நாங்கள் HM நம்பருக்கு கேட்டு நான் கான்டாக்டில் பண்ணி பேசினேன். அதுக்கான வாய்ஸ் ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது. சாரி கேட்குறாரு. சார் எங்களுக்கு தெரியாது சார், இந்த கண்டென்ட் எனக்கு தெரியாது சார், இதை வந்து நாங்கள் அனுப்பிச்சது உண்மை தான், பசங்களோட பெனிஃபிட்ரிக்காக நான் அனுப்பிச்சி விட்டேன். இதில் என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா 500 ரூபாய் பணம் தரேன், சர்டிஃபிகேட் தரேன், மெடல் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து செக்குலர் எக்ஸாமினேஷன், டேலண்ட் எக்ஸாமினேஷன் சொல்லி போட்டால் இது எதுக்காக இதை அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டா கவர்மெண்ட்டு ஃபங்க்ஷன் சொல்லி கேட்டாங்க, அதனால் நான் அனுப்புனேன்னு சொல்லி HM சொல்கிறாரு. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. அப்போ அந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் மேலே அந்த ரவுண்ட் கலரில் அந்த ஸ்டாம்ப் பேடை வந்து HMஏ பார்க்கலையா, டீச்சர்ஸுங்களே பார்க்கலையா, இது திணிக்கப்பட்டதா, அது ஆசிரியர்களை திணிச்சாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இருந்தாலும் குழந்தைங்க போய் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு வந்த உடனே நான் யூனிஃபார்மோட தான் என் குழந்தைய அனுப்பிச்சேன். இந்த வீக்லி கண்டென்ட் அது அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து கவர்மெண்டோட தாட்ஸ் எதுவுமே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட சர்டிஃபிகேட். இதில் என்ன ஒரு குற்ற நிகழ்வு, புரோட்டோகால் பிரகாரம் தவறு செய்திருக்காங்க இந்த அரசாங்கத்தோட சபாநாயகர். இவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இவர் இப்போ இந்த ஃபோட்டோ பதிவுப்படுது கலந்து கொண்டாரா இல்லைன்னா நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஃபோட்டோ பதியப்பட்டுள்ளது. இந்த சர்டிஃபிகேட்டில் வந்து என் குழந்தைக்கு என்ன ஜென்ரல் நாலேஜ் வரும், நீங்கள் கொடுத்த எக்ஸாமினேஷனில் ஜென்ரல் நாலேஜுக்கு அறிவு வருமா இல்லை கட்சியோட திணிப்பு வருமா? இல்லை டிவிக்கே நீங்கள் யாரை கேட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க. இது டிவிக்கே இல்லை கவர்மெண்ட் ஃபங்க்ஷனாக தமிழ்நாடு எக்ஸலண்ட் ஸ்டூடெண்ட் சொல்லி போடலாம். இல்லை முதல்வரோட பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு இந்த